ரைட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இருக்க ஒரு பிரச்சனை. அதாவது டிஜிட்டல் கோல்டில் நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ அப்படின்றப்ப நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் ஃபஸ்ட் நம்ம டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டுனா என்ன, ஓகே அப்படின்றது. தென் செபினா யார், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ஏன் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். தென் எப்படி நம்ம செக் பண்ணுறது, நான் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டு தானா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணுறது. தென் கோல்டு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும். ஓகே. இப்போ வந்து ரொம்ப ஒரு இதில் போயிட்டு இருக்கு. ஓகே, பூமில் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் அப்படி தான் இருக்குமா அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஜிட்டல் கோல்டுனா என்ன. ஸோ இதில் வந்து இப்போ அதாவது டிஜிட்டல் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம பணத்தை வந்து டிஜிட்டலாக அனுப்ப ஆரம்பிச்சோம். ஓகே, அதை வந்து நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த கோல்டை டிஜிட்டலாக வாங்குறது வந்து இப்போ ரீசெண்டாக தான். ஏன்னா கேட்டால் 2 இயர்ஸ், ஓகே, 2 இயர்ஸ் பேக். ஓகே, இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் நம்ம கோல்டை வந்து டிஜிட்டலாக வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதிகமாக வாங்க ஆரம்பிச்சது இப்போ தான். ஓகே. ஸோ எல்லா ஜுவல்லரி ஷாப்புமே இருக்கட்டும், அங்கெல்லாம் பிளான் இருக்கு. ஓகே, டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கு. அதில் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன பெஸ்ட் விஷயம் அப்படின்னா, ரொம்ப சீப்பாக வாங்கிடலாம். ஓகே, அதாவது 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 10 ரூபா வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா கோல்டை வந்து அப்படி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரைஸ் இல்லை இல்லையா. ஒரு கிராம் வந்து 9,000 தாண்டி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு. ஓகே, ஒரு கிராமே. ஓகே, அப்போ நம்ம காயினா வாங்குறோம், ஜுவல்லா வாங்குறோம் அப்படின்னா வந்து பெரிய டாஸ்க்கு. எல்லாராலையும் வந்து அதை ஈஸியாக போய் அக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த டிஜி கோல்டு, ஓகே, 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்ன்றப்போ ஈஸி டு அக்சஸ் இல்லையா, எல்லாராலையும் வந்து வாங்க முடியும். அப்படின்றப்போ பீப்புளெலாம் வந்து இதை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் இதில் பிரச்சனை என்ன. ஆக்சுவலாக வந்து மீடியா அப்படின்றத நான் வந்து தப்பாக சொல்ல. மீடியா அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதாவது நெகட்டிவாக ஒன்று வருது அப்படின்னா அதை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் இதுவும். ஓகே. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, டிஜி கோல்டு ஆப் அப்படின்றத தாண்டி ஜுவல்லரி ஷாப் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கமயிலாக இருக்கட்டும், போத்தீஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பிளான் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கமயிலாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் நியர்பையில் எங்கே வந்து அந்த ஷாப் இருக்கோ அந்த ஷாப்பை சூஸ் பண்ணி அவங்க ஆப்லேயே, ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் கூட பண்ணலாம். அவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மந்த்லி பிளான் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கடை. ஓகேங்களா. ஸோ தங்கமயிலாக இருக்கட்டும், அந்த போலீஸாக இவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இழுத்து மூடிட்டு போகிறத நம்மளை ஏமாத்துறது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம். பட் அதை தாண்டி நான் ஆப்பில் பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம ஜுவல்லரி ஷாப்பை ரீச் பண்ணி பண்ணுறப்போ 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்து தர மாட்டாங்க. மந்த்லி பிளான் 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பார்த்த வரைக்கும். ஓகே. பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ஆப்பில் பண்ணுறீங்க, 10 ரூபா 50 ரூபாய்க்கு பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் அந்த ஆப் வந்து செக்யூரா, ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஓகே, இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செபி ஆக்சுவலி. ஓகே. ஸோ நீங்கள் பண்ணக்கூடாது, டிஜிட்டல் கோட் வந்து பண்ணக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வரல. என்ன ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் கோடா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து என்னோட ரெகுலேஷன் கீழே வராது. ஓகே, எங்களுக்கு கீழே வராது. எங்களுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா எம்சிஎக்ஸ் வரும், இஜிஆர் வரும். அதாவது கோல்டு பாண்ட் எஸ்ஜிபி தெரியும் இல்லையா, அதே மாதிரி எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். ஓகே. கோல்டு அதாவது இஜிஆர் அப்படின்றது எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் தெரியும், அது மாதிரி எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து செபி கீழே வருவாங்க. மல்டி கமாண்ட் எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் அப்படின்றது, அதாவது கோல்டு சில்வர்லாம் ட்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எம்சிஎக்ஸில் வரும். இது மட்டும் தான் எங்களுக்கு கீழே இருக்கு. நீங்க இந்த டிஜிகோல்டுன்னு ஒன்று வாங்குறீங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், நீங்க பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் தான் செபில இருந்து வந்திருக்கே தவிர, அதை பண்ணாதீங்க, அது ஆபத்து, அது க்ளோஸ் பண்ணி போயிடுவாங்க, நாங்கள் பொறுப்பு இல்லை இப்படின்ற வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மீடியாவில் வந்து, அதாவது ஒன்று நெகட்டிவாக ஒன்று வருதுன்னா அது எப்படிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ரீசன் இதுதான். ஓகேங்களா. அவங்க சொன்னதை வந்து அவங்க வந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா. ஸோ இது வந்து அவங்க சொல்லணும்னு இல்லை, நம்மளுக்கே தெரியணும் இல்லையா. இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து கோல்டு வாங்குறதுக்கே வந்து நீங்கள் இதை விடுங்க, டிஜிட்டல் கோல்டை விடுங்க, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கோல்டு வாங்குறதுக்கே கோல்டு வாங்க தெரியணும். ஓகே. யூஸ்வலாக வீட்டில் வந்து பெரியவங்க போய் தான் கோல்டு வாங்குவாங்க இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு தான் வாங்க தெரியும். அதோட பியூரிட்டி என்ன, என்ன ரேட் இருக்கு, அதாவது 22 கேரட்டா 24 கேரட்டா. ஓகே. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி அந்த ப்ரைஸ் கரெக்டாக தராங்களா, செய்குலி சேதாரம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் இல்லையா. அந்த மாதிரி கோல்டு வாங்க தெரியணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி வாங்குறது அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, நமக்கே தெரியணும் இல்லையா. ஸோ நீங்கள் பண்ணுறது ஓகே, அதை செக் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. அதை தாண்டி ஏன் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க சொல்கிறது வந்து இதுதான், அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வாட் செபி ஆக்சுவலி செட். ஓகே, அவங்க சொன்னது வந்து இதுதான். ஓகே, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக அவங்க வந்து எங்களோட ரிலேஷன் கீழே வரமாட்டாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் வந்து எங்களோட ரிலேஷன் கீழே வராது. நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஏன்னா சிம்பிளாக நாட் ஓன்லி கோல்டு, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பணம் அப்படின்றது வந்து ஏகப்பட்ட மோசடி நடக்குது. நிறைய பேர் ஃபேக்காக உள்ள வராங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க, நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களும் எனக்கு கேட்டால் ஏகப்பட்ட டிஜி கோல்டு கம்பெனிஸ் இப்போ இருக்குது. அதில் வந்து மேபி 1 or 2 ஃபேக் கம்பெனிஸ் இருக்க தான் செய்யும் டிஃபால்ட்டாக. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்.
அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது எத்தனையோ இடம் இருக்குது. நீங்கள் லேண்டில் பண்ணலாம், ஓகே, சில்வரில் பண்ணலாம். கோல்டுக்கு அப்புறம் சில்வர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கோல்டில் ஏன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், ஓகே, ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ஓகே, நீங்கள் யாரை விசிட் பண்ணி கேட்டாலும் சரி, ஸோ ஃபியூச்சரில் வந்து கோல்டு ரேட் வந்து குறையாது, குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து குறையாது. ஓகே, பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது, டெக்னாலஜி எல்லாம் க்ரோ ஆகிட்டே போகுது, அது ஸ்டாப் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படின்றப்ப இன்ஃப்ளேஷன் குறையாது. இன்ஃப்ளேஷன் குறையாது அப்படின்னா நம்மளோட கோல்டோட ப்ரைஸும் குறையாது. ஃபியூச்சரில் வந்து போக போக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே போயிட்டே இருக்குமே தவிர, கிட்டத்தட்ட டைமண்ட் அளவுக்கு, ஓகே, ஸோ போய்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து கீழே குறையாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, தென் அதை தாண்டி ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ லேண்டில் யூஸ் பண்ணுறோம், அதை விற்கிறது வாங்குறது சிரமம் தான். அதை தாண்டி அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. இதே நீங்கள் கோல்டை காயினாவோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி டிஜி கோல்டையோ இல்லை எதில் வாங்கினாலும் சரி அக்சஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான இப்போ லோனோ இல்லை இது பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அதை வச்சு நம்ம உடனே பணம், அதாவது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகே, ஸோ அதை ஈஸியாக வந்து பணமாக மாற்றிக்க முடியும். ரைட், அதை தாண்டி அதை விற்கிறதே பெரிய சிரமம் அப்படின்ற மாதிரி கோல்டில் இருக்காது எப்போவும். ஓகே, தங்க வச்சுக்கிறது எப்போவுமே நீங்கள் நம்ம ஆளுங்க சொல்கிறது தான், ஒன்று பொண்ணு மண்ணில் போடு பொண்ணில் போடு அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஈஸியாக வந்து பணமாக அதை மாற்றிக்க முடியும். நாளைக்கே போய் வித்துடலாம், இல்லை வித்தின் 1 ஹவரில் வித்துடலாம். ஓகே, அடகு வைக்கலாம். ஸோ ஓகே, அதை வச்சு லோன் வாங்கலாம். ஸோ ஏகப்பட்ட அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் கோல்டு வந்து நம்ம ஊரில், அதாவது சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, ஈஸி அக்சசபிள். அதை தாண்டி நம்ம லிக்விட் வந்து லிக்விடிட்டியை ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செக் பண்ணுறது. ஓகே, கோல்டை வந்து நான் எப்படி செக் பண்ணுறது, அதாவது நம்ம கோல்டு இல்லை டிஜி கோல்டு, ஓகே, நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணுற வாங்குற ஆப் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது. இப்போ எங்களோட கம்யூனிட்டிக்கு, ஓகே, ஸோ நானும் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக, நியர்லி 1 இயராக நான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஓகே, டெய்லி 50 ரூபா. ஓகே, எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்த டிஜி கோல்டு. ஏன்னா நான் அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்தது. ஓகே, ஸோ 1 இயர் பேக் வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படின்றப்ப இதுவும் நம்ம பண்ணிடணும் அப்படின்றதுனால நான் டிஜி கோல்ட்லேயும் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, 1 இயராக நான் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணுறேன். ஆரா கோல்டு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ எங்களோட கம்யூனிட்டிக்கு, ஸோ எங்களோட கம்யூனிட்டி மீன்ஸ், ஸோ ஒன் ஆஃப் த எத்தனையோ கம்யூனிட்டிஸ் இருக்குது, நாங்களும் ஒன் ஆஃப் த ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஓகே, டிஎன்ஹெச் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ இது வந்து காமன் குரூப். ஓகே, இந்த குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இது எங்களோட பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நியர்லி வந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எங்களோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், நான் ஷேர் பண்ணுறது வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த கோல்டு ஆப்பாக நான் இன்வெஸ்ட் பண்ண, நான் ஆரா கோல்டாக இருக்கட்டும், ஸோ இந்த ஆரா கோல்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் வித்ட்ரா பண்ணி பார்த்தேன், நான் அவங்களோட பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன், அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட கம்யூனிட்டிக்கு நான் கொடுத்தேன். ஓகே, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இனி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, தென் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஓகே, நீங்கள் யூடியூப் பண்ணியோ கூகுள் பண்ணியோ பாருங்கள், ஆரா கோல்டுனா என்ன, அவரோட ஃபவுண்டரோட இன்டர்வியூ இருக்குது, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு. ஓகே, நாங்கள் என்னென்ன பேப்பர்ஸ் வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் எங்களோட கம்யூனிட்டி பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும். ஓகே, என்ன கேட்டால் ஃபியூச்சரில் நான் சொல்கிறது தான். ஓகே, இன்றைக்கி ஆரம்பிச்சு நாளைக்கே அடுத்த மாதம் 6 மாதம் அந்த பேச்சுக்கு இடமில்ல, 1 or 2 இயர், ஓகே, மினிமம் 3 இயர்ஸ். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா சைலண்ட்டாக ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணி. ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் எவ்ரிடே என்னோட ட்ரேட் இருக்கட்டும், நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேன், ஓகே, அப்படின்றது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, அதை தாண்டி எங்களோட கம்யூனிட்டி மீட்டப் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், ஓகே, என்ன டவுட்ஸாக இருக்கட்டும், கிளியர்ஸ் டவுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கும். ஓகே, இந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில் என்ன, ஓகே, இந்த கம்யூனிட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும், அதோட வீடியோ ஒரு லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, தென் இது வந்து காமன் குரூப். ஸோ இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நியூஸாக இருக்கட்டும், சம்திங் வாட் எவர், ஓகே, நான் சென்ட் பண்ணுவேன். இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஸை யார் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறாங்களோ, நீங்கள் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற பேசிக்கணும்ல, நீங்கள் ஃபினான்ஸை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேற ஒரு இடத்துக்கு போக முடியும். ஓகே, நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஃபினான்ஸ் அவ்வளோ முக்கியம். ஓகே, ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங், இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் நம்மளை கம்பேர் பண்ணும்போது மித்த கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அது நான் எப்போ சொல்கிறது, நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கணும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க என்ன இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது அதுதான். உடனே இவ்வளோ கொண்டு அவங்க ரிட்டர்ன் பார்த்துலாம் அப்படின்றது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது எல்லாருக்கானது. ஓகே, எந்த பணம் வந்தாலும் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்ட் ஆஃப் த லைஃபாக வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஓகே, அதுக்காக தான் கம்யூனிட்டி நான் கிரியேட் பண்ணேன். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ இந்த ஆரா கோல்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்து நாங்கள் என்னோட கம்யூனிட்டிக்கு நான் ரெஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணுங்கள், நீங்களே கேளுங்க. ஓகே, ஸோ என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு அவங்கள இது ஈஸி டு அக்சஸ். ஓகே, அதாவது கஸ்டமர் ரீச் பண்ணுறது ஈஸி டு ரீச்.
ஓகே, அவங்களை ரீச் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் பண்ணியிருக்கேன். டவுட்ஸ்லாம் நான் கேட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ என்ன அப்படின்னா, செபி சொல்றது வந்து அவங்க அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட வந்து ரூ. 10 ரூ. 50 சொல்லி நம்ம டெய்லி வந்து இன்வெஸ்ட் பண்றோம் வைங்களேன், அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கோல்டா வாங்குறாங்களா அப்படின்றது டவுட் தான். ஓகே, இதை வச்சு தான் வந்து செபி சொல்றாங்க. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு நான் இப்போ வந்து டெய்லி ஆட்டோ டெபிட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஒரு நாளைக்கு ரூ. 50. ஓகே, சாப்பிட்ற ஆட்டோ டெபிட்ல இருக்கு. அது வந்து டெய்லி நான் போடுற பணம் வந்து அவங்களோட லாக்கர்ல நம்மளுக்காக நம்ம பணத்தை வச்சு அவங்க கோல்டா வாங்கி சேவ் பண்ணணும். ஓகே, பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க கோல்டா வாங்கலை, இப்போ நாளைக்கே நான் வந்து ரெடீம் பண்றேன், அதாவது இருக்கிற பணத்தை வந்து நான் கோல்டு காயினா கேட்கறேன் அப்படின்னா அவங்க அனுப்பிடுவாங்க. ஓகே, என்னோட வீட்டுக்கு அனுப்புவாங்க, வீட்டு அட்ரஸ் டோர் டெலிவரி பண்ணுவாங்க கோல்டு காயினா. இல்லை பணமா வேணும்னா நான் செல் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க கோல்டா வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வாங்குற கஸ்டமர்ட்ட வந்து வாங்குற பணத்தை கோல்டா வாங்க மாட்டாங்க, வாங்கி வைக்க மாட்டாங்க, அது டவுட் தான் அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் நிறைய கம்பெனிஸ் மேலே இருக்குது, இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் மேலே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கால் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன, இவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. தென் பிஏஎஸ், பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க கொடுக்குற கோல்டு வந்து 24 கேரட் 99.9% வந்து பியூரிட்டியாக இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி கஸ்டமர் ரிவ்யூவாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே ரைட் தரவை நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் வந்து செக் பண்ணி ஸ்டார்ட்டும் பண்ணேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம பணத்துக்கு வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, செபி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்ட் ஆஃப் த லைஃப். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கெல்லாம் முடியுமோ, நம்மளால் எவ்வளோலாம் முடியுதோ அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தான் என்னோட கம்யூனிட்டி நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் வந்து நான் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து இதே ஆரா கோல்டு என்னோட கம்யூனிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க, ஓகே நான் சொல்லி என்னோட கம்யூனிட்டி பீப்புள் யாராவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மித்த பீப்புள் பார்க்கட்டும். ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட். அதே மாதிரி கோல்டு. ஓகே, ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ரைட், ஆல்ரெடி. ஸோ எப்போவுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஓகே நீங்கள் யாரை சொன்னால் யாரு கிட்ட போய் உங்களோட வீட்டை பெரியவங்கள்ட்ட யார்ட்ட கேட்டாலும் சரி, அவ்வளோ வந்து இதை பற்றி தப்பை யாரும் சொல்ல மாட்டாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டு தான். என்ன கேட்டால் நம்ம ஸ்டாக்ஸு ட்ரேடு, ஓகே அதில் வந்து கோல்டை விட ஓகே கொஞ்சம் அதிகம் நம்ம, அதாவது இயர்லியராக கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் பார்க்குறோம். பட் ஆனால் கோல்டுமே வந்து லாஸ் ஆகாத ஃபிக்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மாதம் வந்து 1500 2000 அவ்வளோதான் வந்து கோல்டில் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அசட்டாக நம்ம வந்து கோல்டை வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இப்படி சொல்லிட்டாங்களே உடனே வந்து நம்ம அதை வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவு எதுவுமே எடுக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தரவாக உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து செக் பண்ண முடியும், இன்டர்நெட்டில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ கால் பண்ணி கஸ்டமர் ரீச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க. ஓகே, ஸோ பியூராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்பில் வாங்கினாலும் சரி, நாட் ஒன்லி யாரா. ஸோ வந்து நான் பண்ணுறேன், அதனால் நான் சொல்கிறேன். பட் அதை தாண்டி நீங்கள் எதில் பண்ணாலும் சரி, ரைட். ஸோ அவங்களோட தரவை அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன லாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உண்மையாக வாங்கி அவங்க நம்மளுக்காக லாக்கரில் வைக்கிறாங்களா. ஓகே, ஸோ எப்படிலாம் அதை வந்து நம்ம செக்யூராக வச்சுக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கோல்டு எப்படி பார்க்குறேன், ஓகே நான் ஏன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை நான் தாண்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்ரி ஒன் ஷுட் டூ. ஓகே, எல்லாரும் பண்ணணும், எல்லாராலையும் பண்ணவும் முடியும். ரைட், உங்களுக்கு என்கொயரி இருந்தது அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் சப்போர்ட் கீழே இருக்க ரீச் பண்ணுங்கள். எங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ் கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.